Welcome back to our channel Needles and Threads. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா hand embroideryல button hole stitch எப்படி நம்ம ப்ராப்பரா போடுறதுன்ற complete tutorial தான் பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பற்றினா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கான ரிப்ளை உடனே கொடுக்குறேன். பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு நீடில் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நம்ம த்ரெட் எடுத்து லாங்காக வந்து சிங்கிள் த்ரெட்டில் முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. 2 லைன்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எப்போவுமே பட்டன் ஹோல் ஸ்டிச் நீங்கள் போடும்போது 2 லைன்ஸ் வந்து போடணும். 2 லைன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது டாப்பில் இருக்கக்கூடியது எந்த லைன் மேலே இருக்கோ அந்த லைனில் வந்து நீங்கள் கார்னரில் இந்த மாதிரி நீடில் வெளியில் எடுங்க. ஸோ வெளியில் எடுத்துட்டு த்ரெட்டை வந்து இந்த மாதிரி கையில் ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் கீழே இருக்கக்கூடிய லைனில் அதுக்கு பக்கத்தில், சரியா, கார்னரில் கிடையாது, கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நீடில் இறக்கி இப்போ மேலே இருக்கக்கூடிய அதே லைனில் வந்து இந்த மாதிரி நீடில் எடுங்க. வெளியில் எடுக்கும்போது த்ரெட்டு வந்து நீடிலுக்கு கீழ்ப்பக்கமாக இருக்கணும். ஸோ வீடியோவை கவனமாக பாருங்கள், எப்படின்னு தெரியும். எப்படி நம்ம 2 லைன்லையும் நீடில் வந்து ப்ரிக் பண்ணி வெளியில் எடுக்கிறோம் அப்படின்றத வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஸ்டிச் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்ச உடனே கீழே இருக்கக்கூடிய லைன் வழியாக நீடில் ப்ரிக் பண்ணி மேலே இருக்கக்கூடிய லைன் வழியாக நம்ம நீடில் வெளியில் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது த்ரெட்டு வந்து நீடிலுக்கு கீழ்ப்பக்கமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ கீழே இருக்கக்கூடிய லைன் வழியாக நீடில் ப்ரிக் பண்ணி மேலே இருக்கக்கூடிய லைன் வழியாக வெளியில் எடுக்கணும். இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கணும். எடுத்தீங்க அப்படின்னா த்ரெட்டை வந்து கீழே நீடிலுக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு நாட் வந்து கிடைக்கும், சரியா. நீங்கள் த்ரெட்டை பிடிச்சி இழுக்கும்போது இந்த சைடில் தான் இழுக்கணும், ஆப்போசிட் சைடில் இழுத்துடக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் த்ரெட்டை வந்து இழுத்து காட்டுறேன். ஸ்டிச் வந்து எப்படி இருக்குன்றத பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஆப்போசிட் சைடில் இந்த பக்கமாக இழுக்கிறேன். ஸோ உங்களுக்கு நாட் வந்து எந்த பக்கம் நீங்கள் இழுக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் விழுகும். ஸோ நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக இருக்காது, ஸ்ட்ரக்சர் கரெக்டாக கிடைக்காது. இதே டைரெக்ஷனில் தான் இழுக்கணும். இப்போ நான் காட்டுறேன், அதே டைரெக்ஷனில் தான் இப்படி த்ரெட்டை இழுக்கணும், ஓகேவா. கீழே இருக்கக்கூடிய லைன் வழியாக நீடில் ப்ரிக் பண்ணி மேலே இருக்கக்கூடிய லைன் வழியாக நீடில் வெளியில் எடுக்கணும். நம்ம நீடில் வெளியில் எடுக்கும்போது த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நீடிலுக்கு அடிப்பக்கமாக இருக்கணும். வீடியோவை கவனமாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எப்படின்றது கரெக்டாக தெரியும். ஸோ இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து உங்களுக்கு நிறைய இடங்களில் வந்து யூஸ் ஆகும். ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறப்ப நம்ம இந்த ஸ்டிச் ரொம்பவே யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லோரும் இந்த ஸ்டிச்சை வந்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சை வந்து ஃபில்லிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ஃபில்லிங்க்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக ஸ்டிச் போட்டு நம்ம முடிக்கும் போது எப்படி முடிக்கணும் அப்படின்னா இந்த கார்னரில், ஓகேவா, இந்த கார்னரில் நீடில் கிளாத்துக்குள்ளே பஞ்ச் பண்ணி கீழ்ப்பக்கமாக எடுத்து அடியில் நாட் போட்டு முடிச்சிருங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 லைன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறதுக்கு நீங்கள் 2 லைன் போடணும், ஓகேவா. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி போட்டு அந்த சர்க்கிளில் எப்படி நம்ம இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் டிசைன் போடணுன்னா கூட ஒரு லைன் போட்டிங்கன்னா, இப்போ ஒரு சர்க்கிள் போட்டிங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து உங்களால் போட முடியாது. ஸோ 2 சர்க்கிள் தான் போடணும். எது போட்டாலுமே டபுளாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்னர் சர்க்கிளில் நீங்கள் எடுக்கக்கூடாது. இந்த இன்னர் சர்க்கிளில் எடுக்கக்கூடாது, சரியா. அவுட்டர் சர்க்கிள் வழியாக தான் நம்ம வந்து நீடில் வெளியில் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிறது தப்பு. இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய சர்க்கிளில் இருந்து எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ப்ராப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எந்த ஒரு டிசைன் போட்டிங்கனாலுமே வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய அவுட்டர் லேயர்லேருந்து தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு இடத்துலேருந்து நீங்கள் நீடில் வெளியில் எடுத்துட்டீங்க,
அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்னர் சர்க்கிளில் நீடில் ப்ரிக் பண்ணி அவுட்டர் சர்க்கிள் வழியாக நீங்கள் நீடில் வெளியில் எடுக்கிறீங்க. அப்படி வெளியில் எடுக்கும்போது த்ரெட் வந்து நீடிலுக்கு கீழ்ப்பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த நாட் வந்து கிடைக்கும். பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கான அந்த நாட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உள்ள சர்க்கிள் வந்து சின்னதாக இருக்கும், வெளியில் சர்க்கிள் வந்து பெருசாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய சர்க்கிளோட அகலத்தை கம்மி பண்ணணும். அதாவது ஸ்டிச்சஸோட அகலத்தை கம்மி பண்ணணும். உள்பக்கம் நீங்கள் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுறப்ப கம்மியான ஸ்பேஸ் விட்டு நீங்கள் நீடில் ப்ரிக் பண்ணணும். அதே சமயம் வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய சர்க்கிளில் நீங்கள் நீடில் வெளியில் எடுக்கிறப்ப கொஞ்சம் அகலத்தை அதிகப்படுத்தி நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? அப்போ தான் அந்த சர்க்கிள் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி மெத்தட் தான் நீங்கள் எல்லா டிசைன்ஸ்க்குமே யூஸ் பண்ணுவீங்க. அதாவது பட்டன் ஹோல் ஸ்டிச் நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணாலுமே இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் வெளியில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது, உள்பக்கமாக இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். இதை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக போட முடியும். ஓகே, ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணுற வீடியோ கிளிப்பிங் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு டிசைன் வந்து போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் நான் வந்து டிசைன் போட்டிருக்கேன். 2 திலகம் ஷேப். ஓகே, பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம போடுறதுக்கு எப்போவுமே 2 லேயர் தானே போடணும். ஸோ உள்ள ஒரு சின்ன திலகம், அதை சுற்றி வெளியில் ஒரு பெரிய திலகம் ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா வெளியில் இருக்கக்கூடிய திலகம் ஷேப்பில் இருந்து தான் நீடில் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும் மேல் பக்கமாக. ஓகேவா? அதுக்கப்புறமா உள்ளே இருக்கக்கூடிய அந்த திலகம் ஷேப்பில் நீடில் கீழே இறக்கி வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய திலகம் ஷேப் வழியாக நீடில் வெளியில் எடுக்கணும். த்ரெட்டு வந்து நீடிலுக்கு அடியில் இருக்கணும். அதை கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த திலகம் ஷேப் வழி நீடில் ப்ரிக் பண்ணி வெளியில் இருக்கக்கூடிய அந்த திலகம் ஷேப் வழியாக நம்ம நீடில் வெளியில் எடுக்கிறோம். நூல் பார்த்தீங்கன்னா நீடிலுக்கு அடியில் இருக்கும். இப்போ பாருங்கள், நூல் பாருங்கள், நீடிலுக்கு அடியில் இருக்கா? இந்த மாதிரி நீடிலுக்கு அடியில் இருந்தால் தான் உங்களுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட நாட் கிடைக்கும், ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், ஷேப் கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? இதுலேயும் நம்ம ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். வெளியில் இருக்கிற இடத்துல வந்து ஸ்பேஸ் வந்து எந்தளவுக்கு அகலமாக வருது, உள்பக்கம் வந்து நம்ம அதை எந்தளவுக்கு சின்னதாக போட்டிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம கொடுத்துருக்கிற டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட நீடில் ப்ரிக் பண்ணி எடுக்கும்போது அந்த ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துட்டே வரணும் இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ தான் இந்த ஸ்டிச்சோட ரியல் வந்து ஃபினிஷிங்கே நம்மளுக்கு கிடைக்கும். ரியலான ஃபினிஷிங் நம்மளுக்கு அப்போ தான் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜுக்கு வந்துட்டோம். அங்கே என்ன பண்ணுறோன்னா இந்த கார்னரில் உள்பக்கம் இருக்கக்கூடிய திலகம் ஷேப் கார்னரில் கொடுத்து வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய திலகம் ஷேப் கார்னரில் எடுக்கிறோம். எடுத்து அகெயின் அந்த ஸ்டிச் அப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஃபினிஷிங் இருக்காது. ஸோ நீடில் கிளாத்துக்கு உள்பக்கமாக கொடுத்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா நீடில் அகெயின் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வெளியில் எடுத்து மறுபடியும் நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் நீங்கள் ஸ்டிச் போடுறப்ப இந்த சைடில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதே ஸ்பேஸ் இந்த சைட்லேயும் இருக்கிற மாதிரியான ஒரு இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த சைடில் ரொம்ப அகலமாக கொடுத்துட்டு அடுத்து ஆப்போசிட் சைடில் கொடுக்கும்போது நம்ம ரொம்ப கம்மியான அகலமோ இல்லை அதை விட அதிகமான அகலத்துலேயும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்கில் இருக்காது. ஸோ ஆப்போசிட் சைடில் எந்தளவுக்கு நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கீங்களோ அதே மாதிரியான ஒரு ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. வீடியோவை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம ப்ளவுஸ் டிசைன் போடுறப்ப இந்த ஸ்டிச் நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. பொறுமையாகவே ஸ்டிச்சஸ்லாம் போடுங்க, அவசரம் ஒன்றும் கிடையாது. ஸோ லாஸ்ட்டாக நம்ம முடிக்க போகிறப்ப என்ன பண்ணுறோம், கரெக்டாக அந்த உள்பக்கமாக கொடுத்து வெளிப்பக்கமாக எடுத்து அந்த ஷார்ப்பில் வந்து நம்ம முடிக்கிறோம். குட்டி கேப் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த கேப்பை மறைக்கிற மாதிரி நம்ம நீடில் கீழ்ப்பக்கமாக எடுத்து நாட் போட்டு முடிச்சிடுறோம். இப்போ இதை இப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாத மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த திலகம் ஷேப் மேலே நம்ம செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம்.
வேறு எந்த ஸ்டிச்சும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. செயின் ஸ்டிச்சே வந்து போடுங்க நீங்களுமே. எதுக்காக அப்படின்னா நீங்கள் என்ன டிசைன் செலக்ட் பண்ணாலும் ஓகே, செயின் ஸ்டிச் போட்டு தான் அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? செயின் ஸ்டிச் உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களால் ஈஸியாக ஒரு டிசைன் வந்து ப்ளவுஸில் கம்ப்ளீட் பண்ண முடியும். செயின் ஸ்டிச் இல்லாமல் ப்ளவுஸில் டிசைன் போடுறதுன்றது நம்மளால் முடியாது. ஒரு இடத்துலையாவது செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ செயின் ஸ்டிச்சோட இம்பார்ட்டன்ஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் செயின் ஸ்டிச்சுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தான் நல்லது. நம்ம ஏதோ ஒரு டிசைன் போடுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம், இது ப்ளவுஸ்க்கு யூஸ் ஆகாது அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் இந்த டிசைன் எல்லாம் கற்றுக்கோங்க. இந்த பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம ப்ளவுஸ் டிசைனில் இந்த ஸ்டிச்சஸை வச்சு எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ அந்த உள்ளே இருக்கக்கூடிய திலகம் ஷேப்புக்கு ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ அந்த கார்னர் பாயிண்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நீடில் கிளாத்துக்குள்ளே கொடுத்து கீழ்ப்பக்கமாக முடிச்சு போட்டு எடுத்துருங்க. அகெயின் நான் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேனோ அதே இடத்துலேருந்து மறுபடியும் செயின் ஸ்டிச் இந்த சைடுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ தான் நம்மளுக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய திலகம்கான ஷார்ப்னஸ் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து மறுபடியும் கீழே இருந்தே மேலே கொண்டு வர்றோம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன டிசைன் வேணும்னாலும் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணுற டிசைன் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு ப்ராப்பராக ஆப்டாக இருக்குமா அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க. எப்போவுமே ஒரு டிசைன் செலக்ட் பண்ணுறோம் ஒரு ஸ்டிச்சஸ்க்கு அப்படின்னா நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கணும். உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் எப்படி நம்ம அதை கொண்டு வரணும் ப்ராப்பராக அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உள்ளே வந்து செயின் ஸ்டிச் கொடுத்தோன்னே இது இப்போ எப்படி நம்மளுக்கு ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில்லிங் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். இங்கே வந்து நான் ஒரு 2 டிசைன் வந்து போட்டிருக்கேன். திலகம் ஷேப் மாதிரி இல்லாமல் ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து ரெண்டும் கீழே ஜாயிண்ட் ஆகிருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து நம்ம நீடில் வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்து உள் பக்கமாக கொடுத்து அகெயின் அந்த அவுட்டர் லேயரில் நீடில் வெளியில் எடுக்கிறோம். நீடில் வெளியில் எடுக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா த்ரெட் வந்து நீடிலுக்கு கீழ்ப்பக்கமாக இருக்கான்றதை பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச் கிடைக்கும். ஃபில்லிங் வந்து வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மலாக இப்போ நீங்கள் போடுற மாதிரியே தான். பட் அந்த இடத்துல கேப் கொடுக்காமல் நீங்கள் போடணும். எந்த அளவுக்கு வந்து நீங்கள் நெருக்கமாக அந்த ஸ்டிச்சை போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த டிசைன் வந்து ஃபில்லிங் ஆயிரும். ஸோ இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சை கண்டிப்பாக எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு 2 லைன் 15 சென்டிமீட்டருக்கு 2 லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 தடவை அந்த லைன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நான் போட்ட அந்த ரவுண்ட் ஷேப் ஒன்று போடுங்க. அதுக்கப்புறமா திலகம் ஷேப் ஒன்று போடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஷேப் போட்டு அதில் ஃபில்லிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபில்லிங் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கப்புறமா தான் நீங்கள் டிசைனே வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு நார்மலாக ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃபில்லிங்க்கு ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி ஃபில்லிங்க்கு தனியாக இன்னொரு டிசைன் போடணும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு 2 டிசைன் வந்து போட போகிறீங்க, 3 எக்ஸசைஸ் வந்து போட போகிறீங்க. ஓகேவா? எந்த அளவுக்கு இதை நெருக்கமாக இதே ஸ்டிச்சை நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு அது ஃபில்லிங் வரும். ப்ளவுஸில் ஸ்லீவ்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பீகாக் வந்து நம்ம கொடுப்போம், பீகாக் டிசைன். ஸோ அந்த மாதிரி பீகாக் டிசைன் கொடுக்குறப்ப இந்த மாதிரி மயில் தொகை மாதிரி போட்டுட்டு அதில் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணி அவுட்டரில் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்னர் டிசைனில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் இன்னும் நம்ம கிளாஸில் வரலை. ஸோ நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிலபஸ் படி வந்துட்டுருக்கோம் இல்லையா? ஃப்ரெஞ்ச் நாட் வருவோம். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டிச்சை பற்றி ப்ராப்பராக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த மாதிரியெல்லாம் கொடுத்து நீங்கள் கலர்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறப்ப ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பீகாக் டிசைன் ஈஸியாக நீங்கள் போட முடியும். பீகாக் ஃபெதர் ஸ்டிச் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃபெதர் ஸ்டிச்சுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அவுட்டரில் வந்து நீங்கள் நல்ல ஒரு கலர் சூஸ் பண்ணி போட்டுட்டு உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஃபெதர் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. பீகாக்கில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ டிசைன் செலக்ட் பண்ணும்போது யாருக்காவது பீகாக் ஃபெதர் ஓகேனா ட்ரை பண்ணி பாருங்கள்.
நல்லா இருக்கும். இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபியூச்சரில் உங்களுக்கு நான் ஸ்லீவ் டிசைன்லாம் வந்து எப்படி நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்லீவ் டிசைன்லாம் கூட பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ லாஸ்ட்டாக முடிக்கும்போது இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்தில் நீடில் உள்பக்கமாக இறக்கிடுங்க. ஓகேவா? இப்போ உள்ளே இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். நான் செயின் ஸ்டிச் போடாமல் விட்டுட்டேன். ஸோ உள்ளே வந்து நம்ம இதுக்கு எப்படி நம்ம செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணமோ அதே மாதிரி நீங்களும் செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் நாட் தெரிஞ்சவங்க ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுத்து அதை ஃபில் பண்ணிக்கோங்க. பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு நான் இந்த டிசைன் யூஸ் பண்ணி தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். இது எங்களுக்கு இன்ஸ்டிடியூட்லேருந்து அவங்களே ட்ரேஸ் பண்ணி கொடுத்த டிசைன். ஸோ இதை எங்களால் மாற்ற முடியாது. அவங்க கொடுக்குற டிசைனில் தான் எங்களால் ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் இதை விட நல்ல ஒரு பெட்டரான டிசைன் வந்து செலக்ட் பண்ணி பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபில்லிங்க்கு ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி அதுலேயுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.